செல்வகுமார். நான் வந்து திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் செல்ஃபோன் கடை வச்சுருக்கேன், சர்வீஸ் பார்க்குற மாதிரி. என்கிட்ட வந்து ஒரு ஆள் சீட்டை போட்டு போனார். அவர் பேர் வந்து தர்மலிங்கம். சீட்டு போட்டு இதுதான் அவர் சீட்டு போட்டு 4 மாதத்தில் தரேன்னு சொன்னவர் தரலை. நாங்கள் 6 மாதம் தான் சீட்டு கேட்டோம். 6 மாதம் கழிச்சு தான் சீட்டு கேட்டோம். அப்பயும் ஒரு சீட்டை வந்து தரேன்னு சொல்லி 3 மாதம் இழுக்கடிச்சிட்டாரு. 3 மாதம் இழுக்கடிச்சிட்டாரு. திருப்பி நாங்கள் வந்து கேட்குறப்ப இப்போதைக்கு பணம் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் மிரட்டிட்டாரு. சரி, நாங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே 5ஆம் தேதிக்கும் 20ஆம் தேதிக்கும் 2 செக்கு போட்டு கொடுத்தாரு. ஆனால் அதுவும் வந்து 5500 கம்மியாக தான் போட்டு கொடுத்தாரு. பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. திருப்பி அந்த செக்குக்கு நாங்கள் போட்டுட்டு வாங்கிக்கிறதுக்கு போட வேண்டாம், நான் கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. செக் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பணம் கொடுத்துட்றேன் அந்த டைம் அப்படிங்க. இப்போ நாங்கள் 5ஆம் தேதி இன்னும் திருப்பி 7ஆம் தேதினப்பையும் கொடுக்கல. இப்போ வந்து நாங்கள் ஸ்டேஷன் தான் நிற்கிறோம். ஆனாலும் பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்துறாரு. ஸ்டேஷனே ஏமாற்றிட்டு இருக்காரு, பணம் தரேன்னு சொல்லி. இதை வந்து எங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்க சொல்லி நாங்கள் திருப்பூர் காவல்துறைகிட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களை மாரி நிறைய பேருக்கு ஏமாந்துருப்பாங்க போல இருக்கு. நீங்கள் யாரை வேணாலும் கேஸ் கொடுங்க, நான் என்னென்னா பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறாரு. யாரெல்லாம் இவர்கிட்ட ஏமாந்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கேட்டுக்கொடுங்க.